ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் அவங்களுடைய சோசியல் மீடியாவில் வந்து நேற்று வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பார். நம்ம விஜய் பார்வதியை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப உருக்கமாக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு தருணம். அதை வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பார்த்தீங்களா இல்லையா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கானாவனத் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அமித் பார்கவ் போயிருக்காங்க போல இருக்குது. சர்ப்ரைசிங்காக போயிருக்காங்க போல இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கானாவனத் அவர்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஃபேன்ஸ் மீட் வச்சுருக்காங்க. பயங்கர மாசாக இருக்க போகுது. ஏன்னா நேற்று வந்து டிக்கெட் எல்லாமே வந்து சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ செம்ம சம்பவம். இதுதான் வந்துட்டு மக்களுக்கு, அதாவது மக்கள் உண்மையிலேயே யார்கிட்ட வந்துட்டு அவங்களுடைய அன்பை வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களோட அன்பை வந்து பரிமாறிக்க விரும்புகிறாங்கன்ற விஷயங்கள் இதுதான். ஸோ பயங்கரமான ஒரு தருணம். ஏன்னா என்னதான் டைட்டில் வின்னிங் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் இவங்களுக்குலாம் நடக்கலை. அதாவது வினோத்துக்காக இருந்தாலும் சரி, நம்ம விஜய் பார்வதி கமருதீன் இவங்களுக்குலாம் நடக்கலனாலும் சரி, அந்த இடத்துல வந்துட்டு அந்த எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா இவங்க 3 பேருக்கு தான் அதிகப்படியாக இருந்துச்சு மக்கள்கிட்ட. ஸோ அது வந்து இங்கே வந்து சூப்பரான ஒரு தருணமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்கவ் வந்துட்டு அமித் பார்கவ் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போல இருக்குது திடீர்னு. ஸோ உள்ளே வீட்டுக்கு போயிருக்காங்க போல இருக்குது. போயிட்டு ஆனால் அவங்க குழந்தைகளுக்கு எதுவுமே வாங்கிட்டு போகல. ஏன்னா அவர் கையில் வந்துட்டு மொபைல் இல்லாமல் போயிடுச்சான். ஆனால் அவர் உள்ளே போனவொடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணவொடனே ஒரு ஷால்வையும் வந்துட்டு ஒரு மாலையும் வந்து சூப்பராக வந்து போட்டு அவங்க வந்து ஹானர் பண்ண விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்குறது ரொம்ப செம்மையாக இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது. அதே மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒருத்தரை நான் வந்துட்டு கானாவனத்துக்கு அப்புறமா நான் பார்த்ததே கிடையாது. அது யார் அப்படின்னா நம்ம பாக்கியா சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு அழகாக போட்டு ஐ லவ் யூ கானாவனத் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த நட்பு. ஏன்னா அமித் பார்கவ் ரொம்ப மிஸ் பண்ணார் கானாவனத்தை ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக கானாவனத்தை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார் அமித் பார்கவ். அதுக்கப்புறமா தான் கமருதீன் விஜய் பார்வதி இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த கேமரா முன்னாடி வந்துட்டு இந்த நேரத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு தருணம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றினா சூப்பரான ஒரு, அதாவது அன்பிரடிக்டபிள் அப்படி சொல்லலாம். ஏன்னா எப்போ வந்து இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு தெரில. நடுவில் வந்து இவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆள் நல்லா ஹைட் வெயிட்டாக இருப்பார் அமித் பார்கவ். அவர்கிட்ட வந்து விளையாடுவார் கானாவனத். அப்படி இடுப்பில் கிள்றது, இவங்களுக்குள்ளே நடந்த சண்டைகள், அந்த கிச்சனில் வந்து சண்டைகள், அதனாலேயே வந்து அமித் வந்து கானாவனத் மேலே ஒரு கேஸ் போட்ட விஷயங்கள், அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாவே மெமரபிள் மூமெண்ட்ஸாக நம்மளுக்கே இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். நம்மளுக்கே இருக்குது ஆக்சுவலாக. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்கல்ல, சான்ஸே இல்லை. ஸோ ரொம்ப அழகான ஒரு தருணமாக இருக்குது. நம்ம கானாவனத் அவங்களுடைய மனைவி நம்ம பாக்கியா சிஸ்டரும் சேர்ந்து சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சர்ப்ரைசிங்காக வந்துட்டு நம்ம அமித் பார்கவ் கொடுத்துருக்காங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.